ரெண்டு ஹாஃப் சூப்பராக அதெல்லாம் சூப்பராக சாங்ஸ்லாம் பழைய சாங்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரீமேக் சாங்லாம் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. நிறைய சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக அர்ஜுன்தாஸ் டபுள் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவன் வில்லத்தனமாக பண்ண ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சிம்ரன்லாம் வந்ததுன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கு பிடிக்கும். அது இப்போ ஃபோனில் நெட்டில் விட்டதுனால கொஞ்சம் டிஸ்பிளே தான் இருக்கும். ஆனால் படம் ஓகே தான். தேட்டரில் ப்ரோ ரேட்டிங் ஒரு 3 கொடுக்கும். படம் நல்லா இருக்கு. ஓஜி சம்பவம் படம் சூப்பராக இருந்துச்சு. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. ஓல்டு சாங் படம் வைப்பாக இருந்துச்சு. வில்லன் நல்லா பண்ணிருக்காரு. இவர் தானே வில்லனு. நான் ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. படம் பாருங்க சூப்பராக சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. எல்லாமே சூப்பரா. எதுவுமே குறை சொல்ல முடியல. ஜாலியா போகுது படம். 2 மரம் தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். அவரு செம மாசா இருக்கு. அஜித் ஈக்குவலாகவும் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்கு. நல்லா எல்லாமே எல்லாரோட ஜாப்பும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சரி, சிம்ரன் சரி, பிரபு சரி, பிரசன்னா எல்லாருமே தலையாகவே சூப்பராக இருக்குது. அதான் இந்த மரம் தலையாகவே எதிர்பார்த்தாங்க. ஃபேன்ஸுக்கு மேபி எல்லாருக்குமே ஹாப்பி தான் நினைக்கிறேன். சூப்பர். வெரி குட். வெறித்தனமாக இருக்குதுண்ணா. படத்துக்கு என்ன குறைச்சல சூப்பராக இருக்குதுண்ணா. அண்ணா ஐயோ பயங்கரமா பண்ணிக்கிறேன். நான் சின்ன பையன் அஜித்துக்கு ஈக்குவலா இருக்குமான்னு பார்த்தேன். வேற லெவலில் கொடுத்துருக்காருண்ணா. ஐயோ அதுதானே மாசே தலை சொல்றது. என்ன வாய்ஸ்டா அப்படின்னு தலை சொல்ற. வேற லெவல்ல இருக்குண்ணா. அதெல்லாம் வெறித்தனமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஐயோ மரண மாசுண்ணா. ஏன்னா 2ஆவது டைம் பாக்குறேன்னா படம் பார்த்த மாதிரியே தெரியல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குண்ணா. ஒவ்வொரு சீனும் அப்படியே ஃபுல்லா இருக்குதுண்ணா. அந்த அளவுக்கு இருக்குண்ணா. எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காதுண்ணா. நிறைய பேர் சொல்றாங்க படம் கதை இல்லை ஒன்றும் இல்லை. கதையே தேவையில்லைண்ணா. தலை இருக்குள்ள என்னென்ன கதை வேற லெவலில் கொடுத்துருக்காருண்ணா தலை. ஐயோ ஏன்னா ஒரு டிக்கெட் கிடைக்கலண்ணா. நான் ஆன்லைன்லேயே போட்டு 3வது நாள் போட்டிருக்கேண்ணா. முதல் நாளே ட்ரை பண்ணோம். பசங்களோட போய் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலி கூட. இன்றைக்கே டிக்கெட் கிடைக்காம திருப்பியும் ட்ரை பண்ணி இப்போ செகண்ட் ஷோ வந்துருக்கேண்ணா. நான் வேற லெவலில் இருக்கேண்ணா. ஐயோ எப்பயுமே ஹாப்பி பர்த்டே தலைண்ணா. ஸ்டோரிலாம் இல்லை. தலை ஃபேன்னாலே வரலாம். நல்லா தலை ஃபேன் கூட இல்லை ப்ரோ. விஷுவல் ட்ரீட் ப்ரோ. அவ்வளோதான். மாசா இருந்தது படம். ஃபுல்லாவே சூப்பர் ப்ரோ. விஷுவல் ட்ரீட் ப்ரோ. அவ்வளவுதான். த்ரிஷா ப்ரோ அது எல்லாமே பாட்டு கீட்டு எல்லாமே சூப்பர் ப்ரோ. வேற லெவலா இருந்தது. புரி ப்ரோ. வில்லத்தனம் எல்லாமே சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. 10க்கு 9.5 கொடுக்கலாம் ப்ரோ. எனக்கு அந்த சாங் அந்த மியூசிக் கதை நல்லா இருக்கு. அஜித் சார் வர இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. படம் ஃபுல்லா பிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சாங்ஸ் வர எந்த சாங்ஸ் போட்டீங்க? ஜிபி சரி டயலாக் சொல்லுங்க. சொல்லு ஸ்டெப்ஸ்ல பண்ணல அந்த பாட்டு ஜிபி பாடு. ஜிபி ஜிபி என்னமா? God bless you. GPU God bless you. சரி நீ உங்களுக்கு பிடிச்சா? படம் நல்லா இருக்கு. போர் அடிக்காம போகுது. லாக்கிங் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் படம் முடிஞ்சும் உட்காந்து பார்த்தது இதுதான். அந்த எப்படி மேக்கிங் பண்ணி காட்டுவாங்கல்ல அது யாருமே எழுந்திருக்கல. அப்படியே ஃபுல்லாக உட்காந்துருந்தாலே படம் ஹிட் தான். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லுக்கு செம. அஜித்தோட லுக்கு. அப்பப்போ இந்த காமெடியெல்லாம் சிலதெல்லாம் வருது. நல்லா இருக்கு. அதுதான் கொஞ்சம் ஹைப் ஏற்றுது. கொஞ்சம் பூஸ் பம்ப்ஸ் வருது அவங்க வர்றது. த்ரிஷா வர்றது ஓகேனா. அஜித் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. புரியல. ஆமாம் அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதான் என் பையன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது என்ன பாட்டுப்பா இது என்ன பாட்டு பாருங்கன்னா அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. மாஸ் ஃபேமிலியோட பாடம். எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அவன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான். 10க்கு 10 தான். அல்டிமேட். இல்லை நல்லா இருந்தது. செம்ம மாசா இருந்தது. 10th கிளாஸ் நல்லா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அஜித் வரிசையும் எல்லாமே நல்லா இருந்தது.
பீட் கொடுத்துருக்குது. பழசு தானே எல்லாமே, அஜித்தை ரசிச்சது தானே எல்லாமே, அது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அமரன் எல்லா படமே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த சாங் ரொம்ப இருக்கு? காட் பிளஸ் யூ சாங், ஏகே சாங் எல்லாமே ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஜிவி மியூசிக் மியூசிக் ஃபுல்லா மியூசிக் தான், எல்லாம் நல்லா இருக்கு. ரேட்டிங் 5 ஸ்டார். எல்லாரும் சண்டை பெண்கள் ரசிக்க மாட்டாங்க படங்களை. ஃபைட்டு சில பேர் ரசிப்பாங்கல்ல, எல்லாரும் ரசிக்க மாட்டாங்கன்னு இல்லை. சில பேர் ஃபைட் சீனா ஒவ்வொரு படம் அப்படி இருக்குல்ல, சில படம் லைட்டா போகும், சில படம் நல்லா மாசா ஃபைட் சீனா போகும். ஃபைட் சீனா இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். ஃபைட் சீன் எல்லாமே தெறிக்க விட்டாங்க. எல்லாம் தனித்தனியாக இது செப்பரேட்டாக சொல்ல முடியாது. ஓவராலாக மூவி பிளாஸ்ட் அவ்வளோதான். அஜிந்தா சொல்லு செம்ம, எல்லாமே செம்ம ஓவராலாக. 10 எவ்வளோ ரேட்டிங்? நான் 10க்கு 9.5. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் லாஜிக் இல்லை, ஓவரால் லாஜிக் இல்லை. ப்ளஸ் வந்து பீக்கி பைண்டர்ஸ் அவர், அப்புறம் ஜானி வீக்கு, அதுக்கப்புறம் கொரியன் டானு, அப்புறம் மணிஷ் ப்ரொஃபஸரு, அவங்களாம் எதுக்கு நடுவில் வந்தாங்கன்னு தெரில. டைம் லைன் அவங்க வேறு, இங்கே டைம் லைன் வேறு. இருந்தாலும் படம் ஓகே தான், அவ்வளோ இல்லை. தல அஜித் ரோடில் வந்து சுமார் தான். ஏன்னா நீங்களாம் ஐ மீன் தலை ஃபேன்ஸ்க்கு எல்லாம் சொல்லதுக்கு முன்னாடி படம் ஓகே தான், ஆனால் அவ்வளோ கொண்டு போக முடியாது, வேஸ்ட்டும் போக முடியாது. ஏன்னா அவர் வந்து அவர் வயசில் நடித்தது பெரிய விஷயம் தான் அவர். அதனால விண்டேஜ் தான் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் மங்காத்தா, அப்புறம் பில்லா, அந்த சீன்லாம் ஓகே தான். அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் பழைய அஜித் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சிம்ரன் எனக்கே சர்ப்ரைஸ் தான். சிம்ரன்லாம் முக்கியமாக நான் சொல்லணும், நான் விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் இந்த படம் வந்து ஓகே தான் எனக்கு போகுது. ஏன்னா இந்த லாஜிக்கே இல்லாமல் சில எடுத்துருக்காங்க. இந்த கார் ஃபைட் பார்த்தீங்களா கடைசி சீன், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற குண்டெல்லாம் ஐ மீன் புல்லட்லாம் வந்து இந்த அவர் கார் மேலே படுது, அவர் காருக்கு எதுவும் ஆகுது, ஐ மீன் ஆக மாட்டுது. அதுக்கப்புறம் அவரு ஃபுல்லாக ஃப்ரீயாக உக்காந்துருக்காரு, தாடிலாம் செட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து காலில் வந்து கன்லாம் எடுத்து சுடுற மாதிரி இருந்தால் மற்றவங்க மேலே புல்லட் போட கால்லாம் வெடிக்குது. அதெல்லாம் லாஜிக்கலி சுத்தமாக இல்லை. ஓகே, அவர் டபுள் ஆக்ஷனு ஃபுல்லாக காமெடி தான். அவரு காமெடி, வில்லத்தனம் ஓகே. அதில் கடைசி ரிவெஞ்ச் வந்து கிக் அடிக்கும். அவர் ஃபர்ஸ்ட் சீன் சொன்னார்ல, வெயிட் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தால் கிக் அடிக்கும்னு, அது ஓகே. அது வில்லத்தனம் வந்து ஒரு 40% வச்சுக்கோங்களேன். தலை ஃபேன்ஸ்லாம் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு? தலை ஃபேன்ஸ்லாம் இப்போ விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், அவர் சீன் வருது நாங்கள் ஓட்டுக்கூடிய அது அவங்க. ஏன்னா தளபதியும் இந்த தலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரான்ஸ் தான் நடுவில் அடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவர் சிஎம் அவர் அரசியல் இருக்கார்ல, இப்போ தளபதி 69 வருது. அதனால அவர் வயசில் அவர் நடிக்கணும், அதுவும் இல்லாமல் அரசியலும் பார்க்கணும் விஜய். நல்லா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணால் நல்லது. 10க்கு ஃப்ராங்காக சொன்னால் 6.